வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். நேற்றைக்கு மாபெரும் தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் அவர்களுடைய படத்திறப்பு விழா, மறைந்த மாபெரும் தயாரிப்பாளர். அதுல உலகநாயகன் கமலஹாசன் அவர்களுடைய ஸ்பீச் ரொம்ப எமோஷனலா இருந்தது. அதாவது அந்த சகலகலா வல்லவன், பேர் சொல்லும் பிள்ளை, ஸோ இந்த மாதிரி பேர் வச்சு நம்மளெல்லாம் பெருமைப்படுத்தினாங்க. அந்த தலைப்பு போலவே அவரும் சகலகலா வல்லவர், நான் எப்பெல்லாம் ஜெயிக்கிறேனோ என்னை தோல்ல தூக்கி கொண்டாடினாரு அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அப்புறம் ராஜபார்வைக்கு முன்னாடி உலகநாயகன் அவர்கள் ஏவிஎம் சரவணன் சார்கிட்ட பேசும்பொழுது, ஏன்னா அவர் ஸ்டூடியோ ஓனருங்கிறதுனால இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், ஹாலிவுட்லலாம் அப்படி பண்றாங்க இப்படி பண்றாங்க அப்படின்லாம் சொல்லுவாராம் நிறைய ஆர்வமா. நீங்க பண்ணி பாருங்க கமல் அப்படின்பாராம். இவருக்கு என்னன்னா, நம்மளை வாங்க போங்க அப்படின்னு கூப்பிடுறாங்களே அப்படின்னு எஸ்பி முத்துராமனும் வாங்க கமல் அப்படின்பாராம். ஏன்னா சின்ன பையனா பார்த்தவங்க அவங்கெல்லாம் களத்தூர் கண்ணம்மால 4.5 வயசு 5 வயசு சின்ன பையனா பார்த்தவங்க 16 வயசு 17 வயசுல போகும்போது வாங்க போங்கன்னு கூப்பிடுறாங்க. அப்ப நம்ம எல்லாரையுமே நம்மளும் வாங்க போங்கன்னு தான் கூப்பிடணுங்கிறத கத்துக்கிட்டேன். ஸோ நானும் இதுவரை எல்லாரையுமே வாங்க போங்கன்னு தான் கூப்பிடுறேன், யாரையுமே ஒரு மேல கூப்பிடுறது இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொன்னாரு. அதுக்கப்புறம் அங்க இருக்கக்கூடிய தொழிலாளர்களுக்கு ஏவிஎம் செஞ்ச மாபெரும் ஒரு சேவை, அவரை மாபெரும் ஒரு என்ன சொல்றது, இன்னைக்கு நம்ம நினைச்சு பார்க்கிறோம் அப்படின்னா அதெல்லாம் ஒரு காரணம் அப்படின்னு சொன்னாரு. அதாவது அங்க தேவக்கோட்டையிலேருந்து இங்க வர்றாங்க, ஏவிஎம் சென்னைக்கு வராங்க. ஸோ தேவக்கோட்டையிலேருந்து சென்னைக்கு வரணும்னா முதல்ல ஒருத்தருக்கு வேலை வாய்ப்பு வேணும். வேலை வாய்ப்பை ஏவிஎம் கொடுக்குது, ஏவிஎம் ஸ்டூடியோல வேலை வாய்ப்பு கொடுக்குது. அவங்களுக்கு வீடு அங்கேயே குவார்ட்டர்ஸ் கொடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறக்கும். அந்த குழந்தை பிறந்தா அவங்கெல்லாம் படிக்கிறதுக்கு ஸ்கூல் வேணும். அப்புறம் அவங்களுக்கு உடம்பு சரியில்லைன்னா பார்க்கறதுக்கு ஹாஸ்பிட்டல் வேணும். இந்த எல்லாத்தையுமே அவங்க கட்டினாங்க. ஏவிஎம் ஸ்கூலு, ஏவிஎம் ஹாஸ்பிட்டல் எல்லாமே கட்டி அந்த தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய வசதி செஞ்சு கொடுத்தாங்க. ஸோ அவங்க ஸ்ட்ரைக்கு காலத்தில் கூட, ஏவிஎம் ஸ்ட்ரைக் நடந்தது ஒரு காலகட்டத்தில், அந்த ஸ்ட்ரைக்கு காலகட்டத்தில் கூட அங்கே இருக்கக்கூடிய செடிகள்லாம் வாடக்கூடாதுன்னு சொல்லி எஸ்பி முத்துராமன் மாதிரியான ஆட்கள்லாம் உள்ள போய் தண்ணி ஊத்துனாங்க. அந்த அளவு விசுவாசமா இருந்தாங்க. அதுக்கு காரணம் அவர் தன்னுடைய தொழிலாளர்களை அவ்வளவு தூரம் பார்த்துக்கிட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு மாபெரும் ஆளுமைக்கு தான் இப்படி விசுவாசமான கூட இருக்கிறவங்க இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரை ரொம்ப பெருமிதமா பேசி, அவர் எப்பொழுதுமே நம்மளுடைய நெஞ்சங்களில் திகழ்வார், என்னுள் எப்பொழுதுமே இயங்குவார் அப்படின்ட்டார். அவர் இல்லைங்கிற மாதிரியே இல்லை. எப்படி பெரியவர் ஏவிஎம் நான் பார்த்திருக்கேன், அவர் இல்லைங்கிறதே தெரியாத அளவுக்கு இந்த ஸ்டூடியோவை நடத்தியவர் ஏவிஎம் சரவணன் சொல்லி அவருக்கு புகழஞ்சலி, அந்த படத்திறப்பு விழால புகழஞ்சலி செலுத்திருக்காரு. அதுல முதல்வர் மு க ஸ்டாலின், ரஜினிகாந்த் எல்லாமே கலந்துகிட்டு இருக்காங்க.